கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கும் போது எப்படி பெருகினதோ அப்படி உங்கள் வாழ்க்கை பெருகும், மேன்மை அடையும். நீங்கள் பலகி பெருகுவீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுக்கு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். உங்களை சாட்சியாக வைப்பார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 28:8. கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணால் அடைக்கலமானவர். அவரே தாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணால் அடைக்கலமானவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் தன்னுடைய ஆவியை அபிஷேகமாய் நமக்கு கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, ஆவியான நம்மோடு கொடுத்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமாக மாறுகிறார். எவ்வளோ பெரிய அழகான வசனம்! நாம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு ஆலயம். நமக்குள்ளே ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அவர் வாசம் பண்ணும்போது தேவனுக்குரியவர்களாய் மாறுகிறோம், தேவ சித்தம் செயலாய் மாறுகிறோம். தேவ ஆவியாக நம்மை லீட் பண்ண ஆரம்பிக்கிறார், நடத்த ஆரம்பிக்கிறார். அவர் நடத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய மனது சிந்தனை அனைத்தும் தேவனுக்குரியவைகளாகவே நடத்தப்படுகிறது. அப்போ நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது யாரு? நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது அவர் தானே. அதாவது ஒரு மனிதன் தேசத்துக்காக வைராக்கியமாக நிற்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த மனிதனால தேசத்துக்கு நிறைய காரியம் நடக்குது. ஒரு நல்ல அதிகாரத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறாருன்னா அந்த ஆளுக்கு எவ்வளோ உத்தரவாதம் கொடுப்பாங்க தெரியுமா? எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க தெரியுமா? உதாரணமாக நம்ம தேசத்தில் நீதி அரசர்கள் இருக்கிறாங்கல்ல, ஜட்ஜஸ், அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது தெரியுமா? அவங்களுக்கு அவங்க தங்குற இடத்துலேருந்து போகிற வருகிற இடத்துல எவ்வளோ உதவிக்கு ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா? அவங்க வீட்டில் கூட, அவங்க இருக்கிற கோட்டேஸில் கூட 3-4 பேர் வேலைக்காரங்க இருப்பாங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி, அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனில் இருப்பாங்க. ஒரு பெரிய பங்களா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 40-50 சென்ட் இடமாவது இருக்கும் அவங்க இருக்கிற வீடு, ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். அதில் பெரிய பாதுகாப்பு இருக்கும். எங்கே போனாலும் அவங்களுக்கு அதாவது எஸ்கார்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்களேன், ஏன்னா அவங்க சில காரியத்தை பொது நலமாக மக்களுக்கு செய்கிறவங்க, நீதி வழங்குறவங்க. எதிர்ப்புகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், பொறாமை இருக்கும், போட்டி இருக்கும், அதெல்லாம் அப்படி செய்கிறாங்க. அதே போல் தான் ஆண்டவரும் ஒரு அபிஷேகத்தை நமக்கு கொடுத்துட்டாருனால நம்ம அவருக்காக செயல்பட ஆரம்பிக்கும் இந்த பூமியில். அப்போ பிசாசு நமக்கு எதிராக இருப்பான். பிசாசுனால் தூண்டப்படுகிற மக்கள் எதிராக இருப்பாங்க. நமக்கு ஒன்றும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கர்த்தர் கவனமாக இருப்பார், அவர் அடைக்கலமாக இருப்பார். சரியா? அதனால் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று ஆவியானவருக்குள்ளே நீங்கள் நடத்தப்படுங்க. தேவனுடைய ஒரு பாதுகாப்பை அடைக்கலத்தையும் பார்ப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலையே, அபிஷேகம் பெறட்டும். உம்முடைய அடைக்கலத்தில், உம்முடைய பாதுகாப்பில் உம்முடைய பிள்ளைங்க இருக்கட்டும். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு இன்றைக்கு ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் விடுதலையாக்கி சாட்சி அவையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.